ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பில்லோ கவர் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அளவு பில்லோ கவர். இதில் நீளம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நீளம் 28 இன்ச்சு இருக்குது. அப்புறமா வீதி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா வீதி 17 இன்ச்சு இருக்குது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஓப்பன் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நைட்டி பீஸ் தான் எடுத்திருக்கேன். நைட்டி மெட்டீரியல்னு கடையில் போய் கேட்டால் கிடைக்கும். இது ஒரு 150 ரூபா இருந்துச்சு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். சரி, நம்ம இனி அளவு எடுத்துக்கலாம். 28 இன்ச்சு நீளத்துக்கு நாம் 2 இன்ச்சு கூடுதல் எடுத்துக்கலாம். தையல் தும்பு வீதி 17 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு கூடுதலாக நம்ம 19 இன்ச்சு வீதி எடுத்துக்கலாம். அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நாம் ஸ்கேலால் இதை ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணது எல்லாமே வரைஞ்சாச்சு. இனி நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும். அது இதை விட கொஞ்சம் நீளம் மட்டும் கூடுதலாக இருக்கணும். வீதி இதே அளவு தான். நாம் இந்த பீஸை வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது முதல்ல வெட்டின பீஸை விட ஒரு 3 இன்ச்சு நீளம் கூடுதலாக இருக்குது. அது இப்படி நமக்கு மடக்கி தைக்கிறதுக்காக அந்த 3 இன்ச்சு நீளத்தை நம்ம எடுத்துக்கணும். அதனால் இது இந்த நீளத்தோடு சேர்த்தே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பீஸை இந்த மாதிரி வச்சுக்கணும். முதல்ல நம்ம நீளமாக உள்ள பீஸை வச்சுருக்கோம். அது மேலே இன்னொரு பீஸை வைக்கணும். நல்ல பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். நல்ல பக்கம் ரெண்டும் உட்பக்கமாக வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுட்டு ஒரு சைட்லேருந்தே தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு சைடு தைச்சி முடிச்சிட்டு இப்போ அடுத்த சைடு தைச்சிட்ருக்கேன். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நீளமாக இருக்கும்ல, அதை இந்த மாதிரி உள்ளுக்கு மடக்கி வச்சுட்டு அப்புறமா இந்த சின்ன பீஸை அது மேலே வச்சு தைக்கணும். தைச்சிட்டு இந்த அர்த்தத்துலேயுமே நம்ம 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். மூணு சைடு தைச்சாச்சு. இப்போ 4வது சைடு தைச்சிட்ருக்கேன். இதுலேயுமே 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுருக்கேன். சுற்றி ஒரு தையல் போட்டாச்சு.
அதுக்கப்புறமா நான் வந்து இன்னும் ஒரு தையலுமே இது மேலே போட்டு எடுத்துக்கிறேன். தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. இனிமே வந்து நாம் இதை திருப்பி எடுத்துக்கலாம். அந்த முக்கு எல்லாமே நம்ம மூலை எல்லாமே 4 மூலையுமே நம்ம நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நல்ல பக்கத்தில் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு நம்ம 4 சைட்லேயுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நாலு பக்கமே 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க, சிம்பிளாக பில்லோ கவர் தச்சு முடிச்சாச்சு. இந்த கேப் வழியாக பில்லோ வச்சுட்டா போதும். இது வந்து சிம்பிளான ஒரு மெத்தடு. இப்படி ஒரு பில்லோ கவர் தைச்சாச்சு. இனி வந்து அடுத்தது நான் வந்து ஃப்ரில் வச்சு ஒரு பில்லோ கவர் தைக்க போகிறேன். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அளவு எடுத்திருந்தோம்ல, அதே மாதிரி தான் 28 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு வச்சு நம்ம வந்து ஒரு பீஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுருக்கேன். இது வந்து அளவு தலையான கவரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். கரெக்டாக வேணும்னா நம்ம வந்து தையல் தும்பை கொஞ்சம் 1 இன்ச்சு குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இனி வந்து இது வந்து பேக் பார்ட்டு, இனி ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். முதல்ல ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து 28 இன்ச்சு நீளத்துக்கு வந்து ஒரு பீஸ் வந்து நான் 25 இன்ச்சு நீளம் வச்சு எடுத்திருக்கேன். வீதி வந்து அதே மாதிரி 19 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. அப்புறமா இதில் வந்து 2 பீஸ் வேணும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. அது வந்து நான் ஒரு 8 இன்ச்சு 8 8.5 இன்ச்சு நீளத்தில் அதே மாதிரி 19 இன்ச்சு வீதிக்கு இந்த பீஸை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனிமேல் வந்து நம்ம ஃப்ரில்லுக்கு தேவையான துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டரை இன்ச்சு வீதியில் நான் வந்து ஃப்ரில்லுக்கு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 இன்ச்சு தையல் தும்பு போகும். அப்புறமா வந்து ஒரு மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போகும். அப்போ பாக்கி ஒரு 1.5 இன்ச்சு வீதியில் நமக்கு வந்து ஃப்ரில்லு கிடைக்கும். இந்த மாதிரி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு சாக் பீஸால் லைன் வரைச்சிக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 பீஸ் துணி நமக்கு தேவைப்படும். அந்த 5 பீஸையுமே நம்ம இதை மாதிரி 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அஞ்சு பீஸுமே வரைஞ்சாச்சு. இனி வந்து இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து நம்ம கட் பண்ண அந்த ஃப்ரில் பீஸ் துணியை வந்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். நல்ல பக்கத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். ஒரு நல்ல பக்கத்தை வச்சுட்டு அது மேலே இன்னொரு நல்ல பக்கத்தை வச்சு கெட்ட பக்கத்தில் தையல் போடணும். இந்த மாதிரியே 5 பீஸையும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும்.
ஒரு ஸ்டிச் போட்டால் விளக்காது, அதனால் நம்ம வந்து கூட ஒரு ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி வந்து இதை நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பக்கம் ஃப்ரில்லுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக 2 மடக்கு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கணும். அந்த 5 பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த 5 பீஸ் மொத்தத்துலேயுமே இதே மாதிரி நம்ம ஒரு தையல் மடக்கி தைச்சிக்கலாம். ஒரு சைடில் வந்து மடக்கி தைச்சி முடிச்சாச்சு. இனி வந்து நாம் இதில் வந்து ஃப்ரில் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரில்லாக வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த மடக்கி மடக்கி வச்சு ஃப்ரில் தைச்சிக்கிறேன். இதே மாதிரி ஒரே அளவில் ஃப்ரில் தைச்சிட்டே வரணும். ஃப்ரில் தைச்சி முடித்தாச்சு. இனி வந்து நம்ம பில்லோக்கு ஒரு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து மொத்தம் 3 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். எல்லா பீஸையுமே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி தைச்சி எடுத்துக்கலாம். 4 சைட்லேயுமே தைச்சி எடுத்துக்கணும். ஒரு பீஸ் தைச்சி முடித்தாச்சு. இன்னும் 2 பீஸ் இருக்கும். அதில் இன்னொரு பீஸ் வச்சு நான் தைச்சிட்ருக்கேன். ரெண்டு பீஸ் தைச்சாச்சு. இனி வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையுமே இதை மாதிரி 1/2 இன்ச்சு உட்பக்கமாக மடக்கி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சின்ன பீஸையுமே சைடு வந்து மடக்கி தைச்சாச்சு. ஒரு மடக்கு தான் மடக்கி தைச்சிருக்கேன். இனி வந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி பொருளை வச்சுக்கணும். பொருள் தைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது இப்படி உட்பக்கமாக வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் தான் நான் வந்து பொருள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அதுக்கு மேலே வைக்கணும். முதல்ல ஒரு பீஸு, அப்புறமா நடுவில் வந்து பொருள், அதுக்கு மேலே வந்து இன்னொரு பீஸை இந்த மாதிரி வைக்கணும். இது வந்து நல்ல பக்கம். இப்படி வச்சுட்டு அந்த சைடில் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பொருள் வந்து உள்ளாடி இருக்கணும். பீஸ் ரெண்டும் அடியிலையும் மேலேயுமா வச்சு நம்ம தைக்கிறோம்.
சைடில் வரும்போது வந்து ஃப்ரில்லை வந்து இந்த மடக்கி வச்சுக்கணும். இந்த பக்கமாக திருப்பி மடக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கத்தில் தைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டியாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் வைக்கிறதுக்கு வச்சு தைக்கணும். கீழ்ப்பக்கத்துலேருந்து வச்சுட்டு மேல் பக்கம் வந்து உள்ளாடி போகிற மாதிரி கவர் பண்ணி அதுக்கு நடுவுலையுமே நம்ம வந்து இந்த ஃப்ரில்லை வச்சு தைக்கணும். இந்த சைடில் வந்து நான் வந்து ஃப்ரில்லை எப்படி மடக்கி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு நாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இதை மாதிரியே நம்ம வந்து இந்த பில்லோ கவரோட 4 பக்கத்துலேயும் ஃப்ரில் துணியை வந்து நடுவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம வந்து 4 பக்கமே ஃப்ரில் வச்சு தைச்சி முடித்தாச்சு. பாக்கி இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ரில்லை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு பிறகு வந்து அந்த ஃப்ரில்லை வந்து லாஸ்ட்டாக 2 மடக்கு மடக்கி ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும். இவ்வளோ தாங்க, நாம் வந்து ஃப்ரில் வச்சு ஒரு பில்லோ கவர் தைச்சாச்சு. ஃப்ரில் வச்சு தைச்ச பில்லோ கவர் நல்லாயிருக்கா, இல்லைனா சாதாரணமாக நம்ம சும்மா நார்மலாக தைக்கக்கூடிய பில்லோ கவர் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பின்பக்கத்தில் வந்து ஃப்ரில் வந்து
இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். இதில் வந்து ஃப்ரில்லோட நல்ல பக்கம் இருக்கும். இதில் தான் ஓப்பனுமே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பில்லோவை உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு நம்ம பில்லோ கவர் தைச்சது. இது வந்து ஃப்ரில் இல்லாமல் இருக்குது. ஃப்ரில் இல்லாமல் வேணும்னா இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அப்படி இல்லை, பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கணும், ஃப்ரில் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெண்டாவதாக தைச்ச மாதிரி ஃப்ரில் வச்சு தைச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, bye. Thank you for watching. ஃப்ரில் வந்து ரெண்டு பக்கமுமே நல்ல பக்கமாக இருக்கணும்னா வீதி கொஞ்சம் ஃப்ரில்லோட வீதியை கொஞ்சம் கூட்டி எடுத்துட்டு ரெண்டாக மடக்கி வச்சு கூட நம்ம ஃப்ரில் தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரெண்டு பக்கமுமே நல்ல பக்கம் மாதிரியே தெரியும்.